பிரியமானவர்களே, நீங்கள் கோடாக்கொடியாய் பெருகி உலகமெங்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய தியானம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு பலவிதமான பாவத்துக்குள்ளே, சாபத்துக்குள்ளே, கடன் தொல்லைக்குள்ளே, வியாதிகளுக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். இது ஒரு இருளாகவும் போராட்டமாகவும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருளின் ஆதிக்கத்துக்குள் இருந்ததான மக்களை விடுவிக்கும்படியாக, வெளி வீசும்படியாக, அவர்களை பிரகாசிக்கும்படியாக வந்தாரோ, அப்படியே இன்றைக்கும் அவருடைய ஒளி கீற்று உங்கள் மேல் விழுகிறதா இருக்கிறது. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லும்போது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், ஆதின் செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று சொன்னார். அப்படியானால் உங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன், உங்களை வளர பண்ணுகிற தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கின்றார். எனவே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொன்ன வசனத்தின்படியே உன்னை இன்றைக்கும் பிரகாசிப்பிக்கிறார். எனவே பிரகாசிப்பிக்கிற தேவன் உன்னுடைய எல்லாவிதமான இருளையும் போக்கி உன்னை பேரொளியால் நிரப்புகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.